Hi friends, Sweetie Vlog சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்ப நம்ம பார்க்க போறது ஆடையும் மணிகலன்களும். பண்டைய காலத்துல முதல்ல செம்பு உலோகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அதை செம்பு காலம்னு சொன்னாங்க. செம்பை விட அதிக கடினமான இரும்பு உலோகத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனால அதை இரும்பு காலம்னு சொல்லியிருக்காங்க. இரும்பு காலத்தை பத்தி இப்ப வாங்க போய் பார்க்கலாம். தமிழ்நாட்டுல இரும்பு காலம் 42,000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததுன்னு அகழாய்வுல சொல்லியிருக்காங்க. பண்டைய காலத்துல பாத்தீங்கன்னா இரும்பு தொழில் அவங்களுக்கு அதிக வளர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதனால அவங்களோட குடியிருப்புகளும் வேகமா வளர ஆரம்பிச்சிருச்சு. அப்படி என்னென்ன இரும்பை கொண்டு செஞ்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா வேளாண் உற்பத்தி கருவிகள், தொழில் சார்ந்த கருவிகள், போர் கருவிகள்லாம் செஞ்சு அவங்க அதை வித்து வணிகம் செஞ்சிருக்காங்க. வணிகம் அதிக அளவுல அவங்களுக்கு பெரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு. பண்டைய தமிழகம் எளிய இருக்கும் தொழில்நுட்பம். 3D அனிமேஷன் மூலமா வீடியோ ஆடியோ வடிவுல தொல் பொருட்களை கீழடியில காட்சி பொருளா வச்சிருக்காங்க. பண்டைய கால மக்கள் என்ன பண்ணிருக்காங்கன்னா நூல் நூற்று ஆடை நெய்துதான் அணிந்து வந்திருக்காங்க. ஏன்னா நம்ம அகழாய்வுல நூல் நூற்கும் தக்களி கிடைச்சிருக்கு. பண்டைய காலத்துல பெண்களுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்கன்னு பாருங்களேன். அவங்க பயன்படுத்திய யானை தங்கத்தினால் ஆன சீப்பு, கண்ணுக்கு பயன்படுத்தும் கண்மை, அணிகலன்கள், முத்துமணி, தங்கம், பாசி பாக்குறதுக்கே ரொம்ப பிரமிப்பா இருந்துச்சு. அகழாய்வுல சூடுமண் மணிகள், கண்ணாடி மணிகள், மதிப்பு குறைவான கல்மணிகள், ரத்தின மணிகள், சூது பவள மணிகள், படிக மணிகள் அப்படின்னு பல வகையான மணிகள் கிடைச்சிருந்துச்சு. அது மட்டும் இல்லாம தங்கத்திலான சில ஆபரண பாகங்களும் கிடைச்சிருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும் போதே ரொம்ப ஆச்சரியமாவும் பிரமிப்பாவும் இருந்துச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவா கடல்வழி வணிகம் வருது, அதையும் மறக்காம பாருங்க. முடிஞ்சா கீழடிக்கு போயிட்டு வாங்க.